சார் ஆன்மீக ரீதியாக இந்த தவறை தயவுசெய்து செய்யாதீங்க மக்களே. இது வந்து இப்போ ரொம்ப பிஸ்னஸா மாறிடுச்சு அப்படின்னா, நீங்க கொடுக்கக்கூடிய பெஸ்ட் அட்வைஸ்னா என்ன இல்லை சார்? ஒன்றும் இல்லைம்மா, கடவுளை கடவுளாக பாருங்கள். ம். இந்த கடவுள் பேரில் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறது, காசு பண்ணுறது, இந்த கடவுளுக்கு வந்து இவ்வளோ டொனேஷன் வேணும், இந்த கடவுளுக்கு வந்து இவ்வளோ கொடுங்கன்னா, கடவுள் யார்கிட்டையும் எதுவுமே கேட்கறது கிடையாது. நம்ம தான் கடவுள்கிட்ட கேட்குறோம். கோயிலுக்கு போனால் எனக்கு இது கொடு. ஒரு நாளைக்காவது நான் சொல்கிறேன், நான் நான் அதை படிச்சிருக்கேன், ரொம்ப எனக்கு பிடிக்கும். ம். நீ நல்லா இரு, எல்லாரோட வைப்ரேஷன் உன் மேலே வருது. கடவுளுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல, அவரும் வந்து கண்டிப்பா. கடவுளும் வந்து என்ன சொல்லுவாங்க, அது ஆத்மாவா சோலா இது யாருக்குமே தெரியாது. பட் கடவுள்ன்றது ஒரு உயிர் உள்ள ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். சக்தி, ஒரு சக்தி. கண்டிப்பா. அந்த சக்திக்கு நீ டூ மெனி பேட் வைப்ரேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது தப்பாயிடும். ம். மர்டர் நடக்குது, ஆசிட் அட்டாக் நடக்குது, எவ்வளோ தான் அந்த கடவுள் பொறுக்க முடியாமல் தான் இயற்கையை வந்து அழிக்குது. ஏன்னா என்னோட ஃபீல் தான், இயற்கை எவ்வளோ தான் பொறுக்கும் அது. கண்டிப்பா. அவங்களுக்கு இயற்கை அன்னை தானே சொல்கிறாங்க, இயற்கை தந்தை ஞானம் சொல்ல. அந்த அம்மாவுக்கு கோவம் வரும்போது அழிச்சிடும். ம். அதனால் மேக்ஸிமம் பாசிட்டிவிட்டி. கடவுள் பேரில் எந்த விதமான கமர்ஷியல் ஐட்டம் வந்தாலும் தயவு செஞ்சு செலவு பண்ணாதீங்க. கடவுள் உங்கள்கிட்ட கேட்கல. ஒரு கற்பூரம் உங்களோட நம்மளோட நேர்மையான பாபா என்ன சொல்லியிருக்காரு சாய் சரித்திரத்தில், 2 நிமிஷம் என் முன்னாடி நின்று உன்னால் கோயில் கூட வர முடியல பரவாயில்ல, 2 மினிட்ஸ் என் முன்னாடி நின்று என்னை வேண்டிக்க, ம். நான் உங்கள்கிட்ட சரண்டர் பண்ணுறேன், நீ நல்லா இரு, நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருந்தால் சூப்பராகும்.